வடக்கு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் மத நல்லிணக்க விழாவில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இஸ்லாமிய மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் அதிமுக செய்து வருவதாக தெரிவித்தார். 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாதை பிரச்சனையில் இரு குடும்பத்தினர் கற்களை வீசி தாக்கியதால் கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 2 பேர் காயமடைந்துள்ளனர். பந்தல்குடி பகுதியில் பாதை பிரச்சனையில் 2 குடும்பத்தினருக்கிடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இதன் விளைவால் ஒருவரை ஒருவர் கற்களால் வீசி தாக்கியதில் முத்துலட்சுமி என்பவரும் அவரது மகள் கர்ப்பிணி பெண் ரம்யாவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் சகிப்புத்தன்மையின்மையும் சமரசமின்மையும் குறைந்து போனதற்கு சாட்சியாகியுள்ள இந்த சம்பவத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பிரேக் பிடிக்காமல் ஓடிய பேருந்தை நடத்துனர் கற்களால் நிறுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வீரச்சின்னப்பட்டிக்கு புறப்பட்ட அரசு டவுன் பஸ் வெளியேறும் வாசலுக்கு வந்தபோது திடீரென கார் ஒன்று வர ஓட்டுநர் பிரேக்கை அழுத்தினார். அப்போது பேருந்து பிரேக் பிடிக்காமல் சென்றதால் ஓட்டுநர் வேகத்தை குறைக்க நடத்துனர் கீழே இறங்கி கற்களை டயருக்கு முட்டு கொடுத்து நிற்க வைத்தார். இந்த சம்பவத்தின் CCTV காட்சி வீடியோ வெளியாகி பரபரப்பாகி உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காயிலாங்கடைக்கு அனுப்ப வேண்டிய பேருந்துகளை மகளிருக்கு இலவசம் என்ற பெயரில் இயக்கப்படுவதால் பெரும்பாலும் பயணிகளின் உயிரை பறிக்கும் எமனாகி அச்சமூட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் ஊராட்சி ஒன்றியத்தில் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் பயன்படுத்தப்படாமலேயே உள்ளதால் துருப்பிடித்து வீணாகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தலைவாசல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 35 கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க பேட்டரியில் இயங்கும் 70 குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் வாங்கப்பட்டது. இந்த வாகனங்கள் பல மாதங்களாக கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்படாமல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் மக்களின் வரிப்பணம் வீணாகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஸ்டாலின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு அழைத்து வரப்பட்ட பெண்கள் சிறிது நேரத்தில் புறப்பட்டதால் நாற்காலிகள் வெறிச்சோடியபடி இருந்தன. ஸ்டாலினின் புகழ்பாட ஆரணியில் இன்னிசை பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதற்காக அழைத்து வரப்பட்ட பெண்கள் ஸ்டாலினின் புகழாரத்தை கேட்ட சிறிது நேரத்தில் கொந்தளித்து புறப்பட்டு சென்றனர். சொத்து வரி, மின்கட்டணம், குடிநீர் வரி உள்ளிட்ட அனைத்தையும் உயர்த்தி வேளாண்மையையும் வேலை வாய்ப்பையும் சீரழித்த ஸ்டாலினுக்கு 10 முறை பிறந்தநாள் ஒரு கேடா என முணங்கியபடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். திராவிட மாடல் அரசு வெற்றி விளம்பரங்களை விடுத்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்த கோரிக்கை எழுந்துள்ளது.